வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். புலிகளால் துரத்தி அடிக்கப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஞானசார தேரர் பரபரப்பு தகவல். தேசபந்து தென்னகோனின் சொத்துக்களுக்கு ஆபத்து, விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடல், கூடியது தமிழரசு கட்சியின் மத்திய குழு. 28 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் இடமாற்றம், இனி தடையில்லை. அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு. யாழில் தீவிரவாத மத பிரச்சாரம், நாடு கடத்தப்பட்ட 15 இந்தியர்கள். வடக்கு தொடருந்து பாதையில் 2 தொடருந்து சேவைகள் ரத்து. தொண்டை மாநாறு தேசிய வெளிக்கள பரீட்சைகளில் ஊழல்கள், வெளிவந்த உண்மைகள். கம்பஹா துப்பாக்கிச்சூடு விசாரணைகளுக்காக 3 குழுக்கள் நியமனம். பல சட்டவிரோத துப்பாக்கிகளுடன் சிக்கிய நபர்கள், போலீசார் அதிரடி வேட்டை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான பிரதான சூத்திரதாரி 1990களில் விடுதலை புலிகளால் துரத்தியடிக்கப்பட்டவர் என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்குடு அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்புலத்தில் 4 பேர் செயல்பட்டதாகவும் அவர்கள் அனைவரும் சுதந்திரமாக வெளியே நடமாடுவதாகவும் அவர்களின் பெயர் முதற்கொண்ட விடயங்கள் எனக்கு தெரியும் எனவும் அவர் கூறியுள்ளார். குறித்த நால்வரும் முஸ்லிம்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரதான சூத்திரதாரி 1990களில் யாழ்ப்பாணத்தில் இருந்ததாகவும் அப்போது அவர் அரசாங்க தங்களை பற்றிய தகவல்களை கோரும் புலனாய்வாளர் என விடுதலை புலிகள் சந்தேகம் கொண்ட நிலையில் அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து விடுதலை புலிகளால் துரத்தப்பட்டதாக தேரர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் அவருக்கும் புலனாய்வாளர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாகவும் குறித்த பிரதான சூத்திரதாரிதான் சஹரானை பயிற்றுவித்தவர் என ஞானசார தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் பற்றிய விவரங்களை ஜனாதிபதியிடம் மட்டுமே கூற இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் மாதிபரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் பட்டகல தெரிவித்துள்ளார். மோதரையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்படி தேசபந்து தென்னகோன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வந்தால் சட்ட விதிகளின்படி அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் போலீஸ் மா அதிபரை கைது செய்ய தற்போது பல குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். மேலும் தேசபந்து தென்னகோனுக்கு மறைந்து கொள்ள எவரேனும் உதவினால் அவர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரை கட்டுப்பணம் செலுத்திய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கிய கட்டுப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கையின் கீழ் நேற்று முன்தினம் மாலை 4:15 மணி வரை 168 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அந்த 168 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக 18 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் 57 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,72,96,330 பேர் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலை 10 மணியளவில் வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் ஆரம்பமாகியது. தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இடம்பெற்று வரும் இந்த கூட்டத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்கள் சமர்ப்பிப்பு, வேட்பாளர்கள் தெரிவு மற்றும் தேர்தலை கையாளுதல் உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் து. ரவிகரன், கோடீஸ்வரன், எஸ். ஸ்ரீதரன், ஞா. ஸ்ரீநேசன், குகதாசன், ஸ்ரீநாத் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தேசிய
போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் 28 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் 5 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 4 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களுக்கு இடமாற்றத்துடன் புதிய பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பிரதி போலீஸ் மா அதிபருக்குரிய பதில் கடமைகளை ஆற்றுவதற்கு குறித்த 4 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மதங்கள் தொடர்பாக எழுதப்பட்ட புத்தகங்கள் மற்றும் படிப்புகளை இறக்குமதி செய்வதற்கான தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் ஆலோசனை குழு எடுத்த முடிவின்படியே இந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சகமும் இந்த தடையை நீக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததாக பிரதி அமைச்சர் கமஹெதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்களை தொடர்ந்து நாட்டிற்குள் மத படைப்புகளை இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தீவிரவாத மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மரக்கூட்டகைகளில் மரவேலை செய்பவர்களாக வேலை செய்து வந்த 15 இந்தியர்களை குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை புலனாய்வாளர்கள் குழு கைது செய்து நாடு கடத்தியுள்ளது. அவர்கள் அனைவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தால் வழங்கப்பட்ட இலவச சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டிற்கு நுழைந்திருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களில் 2 யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியில் நோய்களை குணப்படுத்த தீவிரவாத மத சேவையை நடத்த தயாராகி வந்ததாகவும் அதற்கு எதிராக இந்து தேசியவாத அமைப்புகளால் ஒரு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட குறித்த 2 சந்தேக நபர்களையும் கட்டுநாயக்கவில் இருந்து இந்தியாவின் சென்னைக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு மர கொட்டகையில் சிற்ப வேலை செய்து கொண்டிருந்த அந்த சந்தேக நபர்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் மேலும் 8 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டு பலாலி விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் சென்னைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகங்களில் பணிபுரிந்து வந்த மேலும் 5 இந்திய பிரஜைகளும் பலாலி விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் சென்னைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். வடக்கு தொடருந்து பாதையில் இன்று 2 தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. கனேவத்த மற்றும் வெல்லாவ இடையேயான தொடருந்து பாதையில் உள்ள பாலம் ஒன்றில் அத்தியாவசிய பழுதுபார்ப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டதன் காரணமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குருநாகல் தொடருந்து நிலையத்திலிருந்து இன்று காலை 8:20 மணிக்கு மகாவ சந்திக்கு புறப்படவிருந்த தொடருந்து மற்றும் காலை 10:50 மணிக்கு புறப்படவிருந்த தொடருந்து ஆகியனவே இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய பள்ளிக்கல்வி பரீட்சைகளில் நிறைய ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தேசிய பள்ளிக்கல்வி பரீட்சைகள் நிலையம் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் தேசிய பள்ளிக்கல்வி நிலையத்தின் நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் நிறைவேற்று அதிகாரமுள்ள செயற்குழு உறுப்பினருமான ப. கஜேந்திரன் தெரிவித்தார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊழல்வாதிகளாக காணப்படும் ஓய்வு நிலை கல்வியலாளர்களும் ஒரு சில பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விரிவுரையாளர்களும் தனிப்பட்ட வருமானத்தை ஈட்டுவதற்காகவும் தனிப்பட்ட வருமானத்தை பெருக்குவதற்காகவும் தேசிய வழிக்கல்வி நிலையத்தின் நிலையான வைப்புகளில் இருக்கும் பெருந்தொகையான நிதியினை தங்கள் இஷ்டத்திற்கு பயன்படுத்துவதற்குமாக இந்த நிறுவனத்தை மாகாண கல்வி திணைக்களத்தின் ஆளுகையிலிருந்து வெளிப்படுத்தி தனியே இரகசியமாக அதனை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு இன்று மாகாண கல்வி திணைக்களமும் மாகாண கல்வி அமைச்சும் ஆளுநர் செயலகமும் பிரதம செயலாளர் மாவட்ட செயலாளர் ஆகியோர் இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. இது தொடர்பாக அனைவருக்கும் நாங்கள் எழுத்து மூலம் இவர்களுடைய குற்றச்சாட்டுக்களை நாங்கள் முன்வைத்துள்ளோம். அதன் அடிப்படையில் மாகாண கல்வி திணைக்களத்தின் ஆளுகைக்குட்பட்டிருந்த இந்த தேசிய வழிக்கல்வி நிலையத்தினை மீள சீர்படுத்தி திருடர்களின் கையில் இருக்கும் இந்த நிறுவனத்தை மீளவும் மாகாண கல்வி பணியாளர்களின் ஆளுகைக்குள் உட்படுத்தி அதனை அனைத்து மாணவர்களுக்கும் வடக்கில் உள்ள, அதாவது தேசிய கல்வி
தேசிய வெளிக்கல நிலையத்தின் கோட்பாட்டுக்கு அமைவாக வடக்கு பிராந்தியத்தின் கல்வி அபிவிருத்திக்காக அதனை மீள இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஹம்பக அக்கரவீட்டு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் மோட்டார் சைக்கிள் உதிரிப்பாக விற்பனை நிலையத்திலிருந்து இருவரை இலக்கு வைத்து இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த குறித்த இருவரும் கம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் கட்டுகஸ்தர மற்றும் யக்கல ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். திருக்கோணேச்சர ஆலய எதிர்கால திருப்பணி தொடர்பாக ஆராய்ந்து கொள்வதற்கு இந்திய தூதரக உயர் அதிகாரிகள் நேற்றைய தினம் ஆலயத்திற்கு வருகை தந்து பல விடயங்கள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டனர். அகில இலங்கை இந்து மாமன்ற உபதலைவர் செஞ்சொட் செல்வர் ஆறு திருமுருகன், ஆலய நிர்வாக சபை தலைவர், உறுப்பினர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். திருக்கேதீஸ்வர ஆலயத்தை கருங்கற்களால் அமைத்தது போன்று திருக்கோணேஸ்வர ஆலய திருப்பணிக்கு உதவுமாறு இந்திய பிரதமரிடம் கேட்கப்பட்டமை குறித்து அவர்கள் அக்கறை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி யுவதி ஒருவர் உயிரிழந்த நிலையில் தந்தை படுகாயமடைந்துள்ளார். அனுராதபுரம் பந்துலகமவில் உள்ள அரசு உயர தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் படித்து வந்த இப்பாவல பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய சந்திரிகா சுபோதனி ஹேமந்தா என்ற யுவதியை உயிரிழந்தார். கல்நேவ பகுதியில் இருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து மோட்டார் சைக்கிளில் மோதியுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் சென்ற மகள் உயிரிழந்ததாகவும் தந்தை படுகாயமடைந்ததாகவும் அனுராதபுரம் போலீசார் தெரிவித்தனர். தந்தையுடன் ஒரு பாடநெறியில் கலந்து கொள்ள மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த யுவதி அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் 35 வயதுடைய பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல சட்டவிரோத துப்பாக்கிகளை போலீசார் மீட்டுள்ளனர். அதன்படி எல்பட்டிய போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் எல்பட்டிய போலீஸ் பிரிவின் மண்டகந்த பகுதியில் T56 தோட்டாக்களை பயன்படுத்தக்கூடிய ரிவால்வர் மற்றும் 3 T56 தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபர் கரந்தனிய மண்டகந்த பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் எனவும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் தம்பகல்ல போலீஸ் பிரிவின் கொள்ளாதனிய பகுதியில் தம்பகல்ல போலீஸ் அதிகாரிகள் குழு நடத்திய சோதனையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஊவா கங்கோடகம பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. அதே நேரம் உளுக்குளம் போலீஸ் அதிகாரிகள் உளுக்குளம் போலீஸ் பிரிவின் பாவக்குளம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 துப்பாக்கிகளுடன் 2 சந்தேக நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பாவக்குளம் பகுதியைச் சேர்ந்த 27 மற்றும் 32 வயதானவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் கொட்டவெகர போலீஸ் அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொட்டவெகர போலீஸ் பிரிவின் கல்லைக்கூட பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் காளையக்கூட பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. அதேவேளை கடவத்தை போலீஸ் பிரிவின் எழுத்தணிய பகுதியில் போலீஸ் அதிரடிப்படையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால் சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது எழுத்தணிய சுவசேத பூங்காவிற்கு அருகிலுள்ள மின் சமஞ்சை கோபுரத்திற்கு அருகில் புதரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 9 மில்லிமீட்டர் துப்பாக்கி மற்றும் 9 மில்லிமீட்டர் தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த இடத்தில் ஆயுதத்தை மறைத்து வைத்திருந்த நபர்களை தேடி கடவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகையிரதத்துடன் மோதி மாடு ஒன்று உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவம் இன்று முற்பகல் 11:30 மணியளவில் யாழ் புத்தூர் சந்தை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வாழ்வாதாரத்திற்காக குடும்பஸ்தர் ஒருவரால் வளர்க்கப்பட்ட குறித்த மாடு தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட வேளை புகையிரதத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட 13,000 சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக விமான நிலைய பிரிவின் அதிகாரிகளினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கண்டி பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் எனவும் தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் திவுளப்பட்டிய பகுதியில் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்டு வந்த 21 வயதுடைய பெண்ணொருவரை திவுளப்பட்டிய போலீசார் கைது செய்துள்ளனர். திவுளப்பட்டிய போலீஸ் நிலைய ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல்
தகவலுக்கு அமைவாக கைது செய்யப்பட்ட திவளுப்பட்டிய ஹொரகஸ்முள்ள பகுதியைச் சேர்ந்த குறித்த இளம் பெண்ணிடமிருந்து 10 கிராம் 100 மில்லிகிராம் ஹெரோயினை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். போதைப்பொருள் வர்த்தகத்தில் சிறிது காலமாக ஈடுபட்டு வருவதாகவும் பல பகுதிகளுக்கும் போதைப்பொருள் விற்பனை செய்துள்ளதாகவும் சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஹெரோயினின் பெறுமதியானது 2 லட்சம் ரூபாவுக்கும் அதிகம் என போலீசார் குறிப்பிட்டனர். மினுவாங்குடி நீதிமன்றத்தில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.